கரூரில் தவேக பிரச்சாரத்தில் உயிரிழந்தவர்களுக்கு கும்பகோணத்தில் இந்து மக்கள் கட்சி சார்பில் மோட்ச தீபம் ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நேற்றைய தினம் பிரச்சாரம் மேற்கொண்டார். இதில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் குழந்தைகள் உட்பட 31 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்நிலையில் கும்பகோணத்தில் இந்து மக்கள் கட்சி சார்பில் உயிரிழந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டி கும்பகோணம் மகாமக குளத்தில் மோட்ச தீபம் ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இந்து மக்கள் கட்சி அமைப்பை சேர்ந்த ஏராளமான பங்கேற்றனர். நடிகர் விஜய் அவர்களுடைய தேர்தல் பரப்புரையின் போது கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி 40க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கும்போது நெஞ்சம் பதறுகிறது. சிறு குழந்தைகள் முதல் மாணவர்கள் முதல் பல்வேறு நபர்கள் அங்கே உயிரிழந்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஏன்னு கேட்டிங்கன்னா யாரும் ரசிகர்களோ யாரும் கிடையாது. அது விஜயை பார்க்கணுங்கிற அந்த மோகத்தில் போனவங்க தான் அங்கே இறந்து போயிருக்கிறாங்க. ஏற்கனவே மத்திய அரசாங்கம் 2 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. மாநில அரசு 10 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. விஜய் அவர்கள் 20 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்கிறார். இதெல்லாம் போதாது. இது பழைய வாகனம், கார் வீணா போயிடுச்சு, மோட்டார் பைக் வீணா போயிடுச்சு, வேற வாங்கிக்கலாம். போனது மனித உயிர்கள். அதை எத்தனை கோடி கொடுத்தாலும் இனி வாங்க முடியாது. அங்கே நடக்கக்கூடிய மரண ஓலங்களை பார்த்தால் ஒவ்வொரு தமிழனுக்கும் நெஞ்சம் பதறுகிறது. இது பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்று ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 1 கோடி ரூபாய் நிதி கொடுக்க வேண்டும். இனி வரும் காலங்களில் இதுபோன்ற அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருப்பதற்கு ஒவ்வொரு தலைவருடைய கூட்டத்தையும் காவல்துறையும் தமிழக அரசும் நிர்வகித்து கூட்டம் மெலிவதற்கான ஏதேனும் விபத்துகள் ஏற்பட்டால் கூட்டம் மெலிவதற்கான பாதைகளை அமைத்து அந்த இடத்தில் அனுமதி அளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் இந்து மக்கள் கட்சி சார்பில் கும்பகோணத்தில் மகாமக குளத்தில் 40 ஆன்மாக்களும் சாந்தியடைய வேண்டி மோட்ச தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்திருக்கிறோம்.